வணக்கம் நண்பர்களே. சாய் பிரஷ் பர்சனல் கார் ட்ரெயினருக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். நிறைய பேருக்கு சிட்டிக்குள்ளே கார் ஓட்டுறது எப்படின்னு தெரியல. ஸோ டிராஃபிக் பார்த்தா பயப்படுறாங்க. பட் நீங்கள் ஒன்றே ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல நீங்கள் சிட்டியில் ட்ரைவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாலே கிளட்சி ஏ டு இசட் படிக்கணும். கிளட்சின்றது ஒரு வார்த்தை கிடையாது. நம்ம வேகமாக வண்டியை ஓட்டுறதுக்கும் கிளட்ச் யூஸ் பண்ணுறோம், பொறுமையாக ஓட்டுறதுக்கும் கிளட்ச் யூஸ் பண்ணுறோம், டிராஃபிக்கில் போகும்போது இன்ச்சாக நகர்றதுக்கும் கிளட்சி தான் யூஸ் ஆகும். ஒரு மேடு பள்ளம் வருதுன்னா அந்த இடத்துலையும் கிளட்சியில் தான் காரை கண்ட்ரோல் பண்ணணும். பிரேக்கை நீங்கள் பிடிச்சிங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடும். மேடு பள்ளத்தில் போகும்போது பிரேக்கில் காலை வச்சோம்னா சடனாக அழுத்தும் போது வண்டி ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த இடத்துலையும் நம்ம கிளட்சி புரிஞ்சு தான் வண்டி ஓட்டணும். ஆகவே கிளட்சி தெரியாமல் சென்னை போன்ற பெருநகரங்களில் உங்களால் கார் ஓட்டவே முடியாது. ஆகவே நீங்கள் கிளட்ச்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் அவ்வளோதான். ரைட்டு திரும்பினா ரைட்டு போவோம், லெஃப்ட்டு திரும்பினா லெஃப்ட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. கரெக்டு தான். அது ஃபஸ்ட்டு கியரில் எப்படி போவோம், ரிவர்ஸ் கியரில் எப்படி போகுன்றது நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். ஸ்டேரிங் ஒன்று தான். ஆனால் ஃபஸ்ட்டு கியர் போட்டிங்கன்னா நீங்கள் எந்த பக்கம் திருப்பிங்களோ அந்த பக்கம் போகும். ஆனால் ரிவர்ஸ் கியர் போடும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக போகும். இது எல்லாம் நீங்கள் முதல்ல ரியலைஸ் பண்ணணும், முழுசாக படிக்கணும். இதெல்லாம் தெளிவாக படித்தா தான் உங்களால் கரெக்டாக யூ டர்ன் பண்ண முடியும், கரெக்டாக ரிவர்ஸ் எடுக்க முடியும். அடுத்து சிட்டிக்குள்ளே பயம் இல்லாமல் டிராஃபிக்கில் வண்டி ஓட்ட முடியும். பக்கத்தில் ஒரு வண்டி நிற்கிது, ரொம்ப ஓரமாக நிற்கிதுன்னா நம்ம ஸ்டேரிங் எப்படி யூஸ் பண்ணி அந்த இடத்துலேருந்து வெளியில் வர்றது அப்படின்னு பார்க்கணும். கான்ஃபிடென்ட்டாக வண்டி ஓட்டுறதுக்கு முதல்ல கிளட்சி ஏ டு இசட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். கிளட்சில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் டேரெக்டாக ப்ராக்டிஸில் தான் உங்களால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அடுத்தது ஸ்டேரிங் முழுசாக படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கியரில் எங்கே போவோம், செகண்ட் கியரில் எங்கே போவோம், ரிவர்ஸில் எங்கே போவோம், அப்படி இது எல்லாமே தெளிவாக படிக்கணும். அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டரோட ஃபியர் டோட்டலாக நம்ம வெளியில் எடுக்கணும். அப்புறம் பிரேக் ஸ்மூத்தாக பிடிக்கணும். ஸோ சாய் பிரஷ் பர்சனல் கார் ட்ரெயினருக்கு கால் பண்ணுங்கள். 7 நாள் 20 மணி நேரத்தில் ஏ டு இசட் வேறு லெவலில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். பீக் ஹவர் கிளாஸ் காலையில் 9 மணிக்கு மேலே ஹெவி டிராஃபிக்கில் தான் நம்ம பீக் ஹவர் ப்ராக்டிஸே கொடுப்போம். அப்போது அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினா தான் நாங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் உங்களால் இண்டிவிஜுவலாக ஓட்ட முடியும். ஆகவே பீக் ஹவர் கிளாஸ் யாரும் கூட்டம் இல்லாத நேரத்தில் எடுத்துக்காதீங்க. நல்ல டிராஃபிக் இருக்கிற நேரத்தில் பீக் ஹவர் ப்ராக்டிஸ் எடுத்துங்க. அப்போ தான் உங்களால் பீக் ஹவரில் நாங்கள் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களால் ஓட்ட முடியும். ஹைவே ப்ராக்டிஸ் ஹைவேல தான் கொடுப்போம். திண்டிவனம், விழுப்புரம், திருச்சி ஹைவேல தான் நமக்கு ப்ராக்டிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ப்ராக்டிஸ். ஹைவேல போகும்போது முன்னாடி போகிற வண்டி பிரேக்கில் காலை வச்சா பின்னாடி லைட் எரியும். அப்போ அவங்க பிரேக் பிடிக்கிறான்னு உங்களால் கண்டுபிடிச்சிருங்க. பட் அவங்க ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்து ஸ்பீடை குறைப்பாங்க. அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஒரு வண்டி எப்படி சேஸ் பண்ணுறது? சப்போஸ் நீங்கள் மேனுவல் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க, திடீர்னு பிரேக் மட்டும் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அடுத்தது ஒரு 40-50 செகண்டில் காரை லெஃப்ட்டில் நிறுத்தலாம். அது எப்படி நிறுத்துறது? ஸோ சேஃப்டியாக எப்படி ஹைவேல ட்ரைவ் பண்ணுறது, ஒரு வண்டி எப்படி கெஸ் பண்ணுறது, எப்படி ட்ராக் மாறுறது அப்படின்னு ஏ டு இசட் எல்லாமே ஹைவே ப்ரொசீஜர் எல்லாமே ஹைவேல தான் கொடுப்போம். ஃப்ளைஓவர் ட்ரைனிங் ஃப்ளைஓவரில் தான் கொடுப்போம். ஸோ ஃப்ளைஓவரில் கொடுத்தா தான் உங்களால் அதை கரெக்டாக ரியலைஸ் பண்ணி வண்டி ஓட்ட முடியும். அது ரோட்டில் கொடுத்தா அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஃப்ளைஓவரில் நீங்கள் ட்ரைனிங் எடுத்தால் தான் ஹில் ஸ்டேஷனில் ட்ரைவ் பண்ண முடியும், சென்னைக்குள்ளே இருக்கிற மாலுங்களில் ட்ரைவ் பண்ண முடியும், இன்ச்சாக நகர டிராஃபிக்கில் ட்ரைவ் பண்ண முடியும். கிளட்சினா என்னன்றது தான் ஃப்ளைஓவர் ட்ரைனிங். ஸோ ஃப்ளைஓவரில் நீங்கள் போயிட்டே இருக்கும்போது டிராஃபிக் ஆகிடுச்சு, பாதியில் நிற்கிறீங்க, அப்போ பிரேக் பிடிச்சி நிறுத்திட்டோம், பிரேக்லேருந்து கால் எடுத்து ஆக்சிலேட்டர் கொண்டு போகிறதுக்குள்ளே வண்டி ரிவர்ஸில் இறங்கும். ஸோ அந்த மாதிரி ரிவர்ஸில் இறங்காமல் ஃப்ளைஓவரில் நின்ன வண்டியை ஒரே ஒரு இன்ச்சு கூட பின்னாடி இறங்காமல் முன்னாடி எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் ஃப்ளைஓவர் ட்ரைனிங். அதுதான் ஹில் ஸ்டேஷன், சென்னைக்குள்ளே இருக்க மாலுங்களெல்லாம் ஒர்க் ஆகும். இன்ச் பை இன்ச்சாக நகர டிராஃபிக்கில் ஒர்க் ஆகும். கிளட்சை பற்றி புரிஞ்சுக்கிறது தான் ஃப்ளைஓவர் ட்ரைனிங். ஃப்ளைஓவரில் பிரேக்லேருந்து நம்ம காலை எடுத்துகிட்டு கிளட்சிலே கண்ட்ரோல் பண்ணி வண்டியை நிறுத்த முடியும். பிரேக்லேருந்து காலை எடுத்தால் கூட ஃப்ளைஓவரில் வண்டி நிற்கும். ஹில் ஸ்டேஷனில் வண்டி ஓட்டுறதுக்கு கிளட்சினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃப்ளைஓவர் ட்ரைனிங் ஃப்ளைஓவரில் தான் கொடுப்போம். சாய் பிரஷ் பர்சனல் கார் ட்ரெயினருக்கு கால் பண்ணுங்கள். ஏ டு இசட் 7 நாள் 20 மணி நேரத்தில் அதுவும் சிறப்பாக சொல்லிக் கொடுக்குறோம். அதுவும் டோர் ஸ்டெப் சர்வீஸ். நன்றி.